வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகுது வடகறி. அதே டைமில் சட்டுன்னு ஈஸியாக ஒரு இட்லி பண்ணோன்னா அந்த டைமில் ரவா இட்லி பண்ணலாம். அந்த ரெசிபியும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கடலைப்பருப்பு 150 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பெரிய தக்காளி 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1.5 டீஸ்பூன், முழுக்கர மசாலா தாளிப்புக்கு மசாலாக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 4 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வடக்கறி பண்ண போகிற சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த வடக்கறி நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். ஊற வைக்கிற பக்குவம் எனக்கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. கையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் கையில் ப்ரெஸ் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி பக்கம் வந்த பிறகு 1.5 டீஸ்பூன் சோம்பு சொல்லியிருப்பேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதில் போட்டாச்சு. மீதி 1/2 டீஸ்பூன் தாளிப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. இந்த ஏலக்காய், பட்டை, லவங்கம்லாம் சும்மா ஒரு பீஸ் போட்டால் போதும். இதுக்கு பிறகு இதை அப்படியே எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணி போட்டு நீங்கள் அரைக்கக்கூடாது. ஏன் கேட்டேன், தண்ணி போட்டு அரைச்சினா உங்களுக்கு அந்த மாவு மாதிரி டெக்ஸ்சர் வந்துடும், அதாவது வடை மாவு மாதிரி டெக்ஸ்சர் வந்துடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஸ்டீம் பண்ணும்போது நல்லா வராது. அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வந்திருக்கும். நம்ம இன்றைக்கி வடக்கறி பார்க்க போகிறது ஸ்டீம் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதனால் எண்ணெய் அதிகமாக உங்களுக்கு பிடிக்காது. இப்போது அரைச்சி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பு, இந்த கடலைப்பருப்பில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு போட்டிருக்கணும். உப்பு நீங்கள் ஸ்டீம் பண்ணி முடித்த பிறகு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணால் கரெக்டான சீசன் கிடைக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். பெருங்காயம் வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல பெருங்காயம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணுங்கள். நான் பெருங்காயம் இந்த இடத்துல நான் போடல. இதுக்கப்புறம் இந்த இட்லி சட்டியில் தண்ணி நல்லா சூடாக இருக்குது. அதுக்கு பிறகு சட்டி மேலே கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பை வந்து உதிரி உதிரியாக போடணும். அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா என்னென்னா கெட்டி ஆகிடுச்சுன்னு ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது உடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக போடுங்க. இந்த மாதிரி உதிரியாக போட்ட பிறகு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணுங்கள். அந்த கடலைப்பருப்பு நல்லா ஸ்டீம் ஆகி வெந்து வரட்டும். அதுக்கு பிறகு கறியில் யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, இப்போ அந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் கறியில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதாவது வெங்காயம், தக்காளி தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. மீதி உள்ள சோம்பு தாளிப்பை போட்டிருக்கோம். திருப்பி தாளிப்புக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு முடிச்ச பிறகு வெங்காயம் போடுறோம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு பச்சை கருவேப்பிலை
பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 அப்படின்னா 2 போடலாம், அதுக்கு மேலே வேண்டாம். சரிங்களா? அதே டைமில் இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்த பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். ஏன் கேட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த மசாலா தொக்கு மாதிரி கான்செப்ட் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி முடித்த பிறகு திருப்பி வாட்டர் ஆட் பண்ணி டைலூட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த கடலைப்பருப்பு, அதாவது ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அதனால் வெங்காயம் வதங்கி முடித்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டிருக்கேன். இந்த தக்காளி போட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த எல்லா மசாலாவும் இதில் ஆட் பண்ணுறோம். ஒரு பேசிக்கான ஸ்டைல் தான். நம்ம எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது எப்படி திக்காக குக் பண்ணுறோமா, இல்லை தண்ணி ஊற்றி குக் பண்ணுறோமா, இல்லை மசாலா அதிகமாக ஃபஸ்ட்டு போட்டு குக் பண்ணுறோமா, அப்படி சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் ப்ராப்பராக வீட்டில் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் எந்த ஒரு டிஷ்ஷாக தான் பண்ண முடியும். இதுக்கு பிறகு பவுடர் மசாலாம் போட்டாச்சு, உப்பும் போட்டிருக்கேன். இதை அப்படியே நல்லா வதக்குங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இந்த மாதிரி குக் பண்ணும்போது அந்த ஆயில் அப்படியே மேலே வரும். இந்த ஆயில் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா திருப்பி தண்ணி ஊற்றி இதை நல்லா குக் பண்ணுறோம். பார்த்துக்குங்க, அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு தெரியும். அந்த தொக்கு மாதிரி நல்லா வந்த பிறகு தான் தண்ணி ஊற்றுறோம் நம்ம. அதனால் திருப்பி உங்களுக்கு கரண்டில் எடுத்து காமிச்சிருக்கேன். 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வரும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த தக்காளி நல்லா மசிஞ்சிருக்குல்ல, இந்த தண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் ரசம் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதாவது ரசம் வந்து தக்காளி கரைச்சி அப்படி இருக்கும், ஒரு கலர் லைட்டாக வரும்ல, அந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்திருக்கும் பாயில் ஆன பிறகு. அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுருங்க. பார்த்தீங்களா, நல்லா பாயில் ஆன பிறகு, அதாவது நல்லா கொதி வந்த பிறகு எடுத்திங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்த பிறகு ஏற்கனவே ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு, இந்த கடலைப்பருப்பு நீங்கள் கறியில் போடுறதுக்கு முன்னாடி வாயில் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த மசாலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த கடலைப்பருப்பு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே கையில் நல்லா பவுடர் ஆக்கி போடுறோம். பூண்டு போட்டும் தாளி போடுவாங்க, ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் நான் பூண்டு போடல. இந்த ஸ்டைலில் வீட்டில் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன் கேட்டிங்கன்னா இதில் தக்காளி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பூண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இடித்து போடும்போது அதோட வாசனை மாறும். தக்காளி ஒரு கல் அதிகமாக போட்டதுனால உங்களுக்கு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு தக்காளி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் குக் பண்ணி முடித்த பிறகு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த பருப்பும் போட்டாச்சு. இப்போ தேவையான தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுங்க. குக் பண்ணி வர டைமில் கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வரும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வடைக்கறி எப்போவுமே கெட்டி ஆகாது. சில பேருக்கு வடைக்கறி குக் பண்ணி முடித்த உடனே என்ன ஆகுனா, ஐயோ கெட்டியான மாதிரி இருக்குது, நம்ம சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதனால தான் லாஸ்ட்டாக நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணால் தோசைக்கு இட்லிக்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு ப்ரிப்பரேஷன் இந்த ரோடு கடை வடைக்கறி. இதை தொடர்ந்து சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ரவை இட்லி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. ரவை 1 கப்பு, தயிர் 1 கப்பு, கேரட் 1 நம்பர், முந்திரி பருப்பு தேவையான அளவு, பொடிசை நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, குக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க ரவை இட்லிக்கு தேவையான பொருட்கள். இந்த ரவை இட்லி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, தாளிப்பு போட்ட பிறகு ரவையை போட்டு நல்லா தாளித்து அதாவது லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டீம் பண்ண போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சமாக கடுகு சீரகம், தாளிப்பு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இஞ்சி பொடிசாக கட் பண்ணி போடுறோம். இதுக்கு பிறகு உடச்ச முந்திரி போட்டிருக்கேன். நீங்கள் மிளகு வேணால் தலைப்பாக யூஸ் பண்ணலாம். சில பேர் மிளகு யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் மிளகு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் உங்கள் ஆப்ஷனில் நான் கொடுத்துட்டேன்.
இப்போது கருவேப்பிலையும் போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்ட பிறகு இந்த மஞ்சத்தூள் போடுற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம் வச்சுரும். ஏன் கேட்டேன்னா மஞ்சத்தூள் போட்ட உடனே அந்த எண்ணெயில் கருகக்கூடாது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மஞ்சத்தூள் போட்டு கேரட்டை போட்டு டாஸ் பண்ணுங்கள். சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த ரவையை போட்டிருக்கோம். இப்போ இந்த ரவையும் கேரட்டு தாளிப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். 2 நிமிஷம் வதக்கினா போதும். எதுக்காக வதக்க கேட்டிங்கன்னா அந்த ரவை ஒன்று ஒட்டாமல் வரும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டீம் பண்ணும்போது அந்த ரவை இட்லி பூ மாதிரி வரும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரவையை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றிடுறோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொத்தமல்லி, உப்பு, குக்கிங் சோடா. இந்த குக்கிங் சோடா எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வேணும்ல, அதனால இந்த குக்கிங் சோடா யூஸ் பண்ணியிருக்கோம். அதே டைமில் புளிப்பு தன்மை வேணும், அதனால் தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தயிர் ரவையெல்லாம் எப்படி மெஷர் பண்ணி போட்டிருக்கேன்னா 1 கப் ரவை, அதாவது இந்த கிளாஸ் காமிச்சிருக்கேன்ல, இந்த கிளாஸில் ரவை 1 கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில் தயிர் எடுத்திருக்கோம். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கோம். 1 கப்பு ரவை, 1 கப்பு தயிர், 1/2 கப்பு தண்ணி. இந்த மெஷர்மெண்ட் புரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு பேட்டர் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா இந்த பேட்டரோட டெக்ஸ்சர் இந்த மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூனோ இல்லை 2 டேபிள் ஸ்பூன் ரவை நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் தண்ணி மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கழிச்சு நீங்கள் பண்ணும்போது ரவை கொஞ்சம் கெட்டியாகும். அந்த டைமில் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டீமர் ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டீமரில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு முந்திரி பருப்புனா முந்திரி பருப்பு வைக்கலாம், இல்லை தேங்காய், இல்லை கேரட்டு, இல்லை பச்சை பட்டாணி, உங்களுக்கு டாப்பிங்ஸ் எதனா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி டாப்பிங்ஸ் வச்சுட்டு இந்த மாவை அப்படி எடுத்து ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி மாவு இன்னொரு காமிக்கிறேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் இட்லி மாவு ரெடி பண்ணுவீங்களா, அந்த மாவு டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். கரெக்டாக இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா இட்லி வெந்து வரும்போது சாஃப்டாக ரவுண்டாக கரெக்டாக கிடைக்கும். இதே மாதிரி தான் இன்னொரு ட்ரைவும் ரெடி பண்ணுறோம். ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன். வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இட்லி மாவு இல்லை, தோசை மாவு இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படாடா. நார்மலாக நம்ம வீட்டில் எப்போவுமே ரவை இருக்கும், அப்புறம் கேரட் இருக்கும், மஞ்சத்தூள் இருக்கும், முந்திரி இருக்குது, சீரை இருக்கும். இந்த மாதிரிலாம் பேசிக்கான ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சா இன்றைக்கி இந்த ரவை இட்லி சட்டுன்னு எப்படி சாஃப்டான ஸ்டைலில் பண்ணுறது தான் பார்த்துருக்கோம். இந்த இட்லி கரெக்டான டைமில் வேக வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஸ்டீம் பண்ணாலும் அந்த இட்லியோட டெக்ஸ்சர் மாறும். அதனால் கரெக்டாக ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், ரெடியான இட்லி அப்படியே உடச்சி காமிக்கிறேன். அப்படியே பூ மாதிரி உதிரி உதிரியாக இருக்கா, இந்த மாதிரி தான் இருக்கணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஸ்டைல் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள்.